ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பட்டை வகைகள் எடுத்து வச்சுக்கலாம். 4 வெங்காயம், 2 இல்லை 3 தக்காளி, 4-5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். மல்லி, புதினா, அப்புறம் தேவையான அளவு காய், பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி, கேரட், பீன்ஸு, சோயா. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்ச பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் லைட்டாக. அப்புறம் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதக்கினதும் வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது கூடவே வெட்டி வச்ச மல்லி, புதினா ரெண்டுத்தையும் கொஞ்சம் மட்டும் வதக்கும்போது ஆட் பண்ணால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் லைட்டாக ப்ரௌன் ஆனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம நல்லா ரெடி ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன வேணும்னா கூட இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக தான் இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதும் வெட்டி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நம்ம அதுவும் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச காயெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் காய் வேகிறதுக்கு அளவாக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் கிளறி விட்டு லைட்டாக அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் காயை கொஞ்சம் வேக விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும். அந்த தண்ணி வற்றி கொஞ்சம் வெந்துடும். இப்போ தண்ணி வற்றிச்சுன்னா இப்போ 1/2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இது தயிர் பச்சடிக்காக வெங்காயமும் மல்லித்தலையும் வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அது தனியாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கொதிக்கிற வரைக்கும், அது கொதிக்கிறதுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலான்ட்டு தேவையான அளவு உப்புலாம் போட்டு தயிர் ஊற்றி கிளறிக்க வேண்டியது தான். இப்போ கொதித்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சது ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிண்டாமல் உடையாமல் மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். லைட்டாக அது கொஞ்சம் தண்ணி லைட்டாக வற்றுற வரைக்கும் அதை அப்படியே வச்சுருக்கலாம். தயிர் பச்சடி ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி லைட்டாக வற்றினது லிட்டு போட்டு மூடி எடுத்தேன். இப்போ வந்துட்டு துணி சுற்றி போட்டால் நம்ம அதுக்கு மேலே தண்ணி கோர்க்காமல் இருக்கும். அதனால நான் இப்படி தான் தம் போடுவேன். போட்டோம்னா அது தண்ணி அதுக்குள்ளே விழாமல் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். உதிரியாக அழகாக வந்தது. எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.